எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் இப்போது எங்கே போயிட்டுருக்கேன்னா வண்டலூர் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன்றத வ்ளாக் மூலமாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு 1 by 1 வரும். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வியூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே ஃப்ளைட் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் உள்ளே போன உடனே ஆன்லைனில் புக் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டோம். பர்சனுக்கு 200. ஸோ உள்ளே என்டர் ஆன உடனே ஒரு அழகான ஃபால்ஸ் இருந்துச்சு. அதோட சவுண்டு தான் இது. ஃபால்ஸ், அந்த தண்ணி விழுற சவுண்ட். நான் இப்போது என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கேன். அது பார்க்குறதுக்கே குகை மாதிரி அழகாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு நான் என்னெல்லாம் பார்க்குறேன்னு வீடியோ மூலமாக உங்களை காமிக்கிறேன். இது என்ன குரங்குன்னா ஆஃப்ரிக்கா பபூன் குரங்கு. ஆனால் குரங்கு காணும். இங்கே போச்சுன்னா குரங்கே இல்லை. உங்களுக்கு இப்போ அந்த ஆஃப்ரிக்கன் பபூன் குரங்கு பார்க்கணும். இங்கே பாருங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் மயில் தான் பார்க்கணும். தெரியுதா? White peacock. White peacock male or female? கைஸ், நான் ஜூக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆச்சு. நானாக பார்த்தது குரங்கு மட்டும் தான் பார்த்துருக்கேன். மங்கீஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சருகு மான். தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் அழகாக பேசிகிட்டு இருக்கு மான்குட்டி. என்ன மங்கீஸ் அப்படின்னா ரீசஸ் குரங்கு. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இங்கே எதுவுமே இல்லை, ஒன்லி மங்கீஸ் பார்க்குது. இது நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாம் இருக்கும்ல, அந்த மங்கீஸ் தான். ஆனால் இதுக்கு நேம் மட்டும் ரீசஸ் குரங்கு. மலர்பார் கருப்பு வெள்ளை இருவாச்சு. பன்னத்து பூச்சி பூங்கா, பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க போகிறோம். என் கண்ணுக்கு பட்டர்ஃப்ளைஸ் ஒன்றுமே தெரியல, சும்மாவே கண்ணு தெரிய மாட்டேங்குது. எங்கப்பா ஏதாச்சும் எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் தெரியுதா? பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அங்கே பட்டர்ஃப்ளைஸ் ஒன்று கூட இல்லை. சரி, வந்ததுக்கு ஏதாச்சும் ரீல்ஸ் ஆச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த கிளிக் தான் இது. எவ்வளோ அழகாக மேலே மரத்தில் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆனால் கலர்ஸ் எல்லாம் தெரியல. இங்கே பாருங்க, வெள்ளை மயில் கத்திட்டு இருக்கு. கைஸ், இங்கே என்னன்னா நம்ம நடந்து போயிட்டும் எல்லாத்தையும் விசிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு சைக்கிளிங் ஓட்டணும் அப்படின்னா நம்ம அதுலேயும் ஓட்டி இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ப்ரூபெல், செனக்கு, ஜாவா, கருந்தலை சிலை பார்த்தீங்களா?
எல்லாத்துக்கும் நேம்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை காய்ஸ். இருந்தால் தானே காமிக்கிறது. இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதோட நேம் என்னன்னா ரியா. இதுக்கு முன்னாடியும் நிறைய அனிமல்ஸ் பேட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதோட கிளிப்பெல்லாம் வந்து ரொம்ப அட்டாச் பண்ண முடியலை. எனக்கே போர் அடிக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான 1-2 அந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கு உள்ள இருக்குது, அங்க இருக்கு. இந்தியன் காட்டெருமை, காட்டு மாடுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படி சொல்லி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ஃப்ரைஸ், ஷவர்மா, பாஸ்தா இந்த மாதிரி தாங்க நாங்கள் ஆஃப்டர்நூன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கைஸ், நம்ம இப்போ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இங்கே தான் ஸ்னேக்ஸு, அப்புறமாட்டு வேறு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு 1 by 1 வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா கரடி. அங்கே இருக்கு, ஆனால் கிளியராக இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது. இங்கே அந்த வீட்டுக்குள்ளே குகை மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு இருக்கு. நான் வெளியில் வந்துச்சுன்னா பேக் கேமரா உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான டைகர். ஆனால் டைகர் வெளியில் இருக்கான்றது தான் கன்ஃபியூஸாக இருக்கும். போயிட்டு பார்க்கலாம். இருக்குது, ஆனால் அது கூண்டுக்குள்ளே இருக்கு. மரம் மாதிரியே படுத்திருக்கு, தெரியுதா? இங்க இருக்கு. பைத்தான்ஸா பேர் நம்பர். அதே ஸ்னேக் பாம்பு எதுன்னு தெரியுமா? நாங்கள் இப்போ எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸுமே பார்த்துட்டோம். ஸோ எல்லா கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணலை, ஏதாச்சும் 1-2 அந்த மாதிரி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு அவ்வளோ கிளியராக கேட்காது, ஏன்னா நம்ம ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? பாத்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்கு? ஸோ நாங்கள் இப்போ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாயிருச்சு. இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளானே இல்லை வீடியோஸ் எடுக்கணும்னு, சும்மா சடனாக பிளான் பண்ணி எடுத்த வீடியோஸ் தான் இது. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி டே vlog அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் உங்களை திரும்பவும் பார்க்குறேன். ஓகே, பாய்.